ரீகேப் மட்டும் பார்ப்போம். ஒரு மோசமான அண்டை நாடு துரதிர்ஷ்டம், அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமானால் அதைவிட ஆசீர்வாதம் வேறு இல்லை என்று கூறியவர் யாருன்னா எசாய்ட். நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் என கூறியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் முதல் பிரதமர் யாருன்னாலும் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் அண்டை நாடுகள் வடமேற்கில் வந்து எந்த நாடுகள் இந்தியாவிற்கு வடமேற்கில் அமைந்த நாடுகள் எதுன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். இந்தியாவிற்கு வடக்கில் அமைந்துள்ள நாடுகள் சீனா, நேபாளம், பூட்டான். கிழக்கில் அமைந்துள்ள நாடுகள் வங்காளம். தூர கிழக்கில் மியான்மர் அமைந்துள்ளது. தென்கிழக்கில் இலங்கை தீவும் தென்மேற்கில் மாலத்தீவும் வந்து இருக்கு. இந்த தீவுகளை வந்து இந்தியாவிலிருந்து பிரிக்கிறது எதுன்னா இந்திய பெருங்கடல். எந்த இரண்டு நாடுகள் வந்து அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் அதனுடைய நில எல்லைகளை பகிர்ந்துள்ளது, தனது எல்லைகளை பகிர்ந்திருக்குன்னா சீனா, ரஷ்யா. ஸோ இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் வந்து எந்த நாகரிகம் காலம் முதலே வந்து ஒரு ஆழமான நட்புறவை கொண்டிருக்காங்கன்னா சிந்துவெளி நாகரிக காலம் முதலே வந்து கொண்டிருக்காங்க. யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிலிருந்து சமயப்பரப்பு குழுக்கள் வந்து சீனா, மத்திய ஆசியா, ஆப்கானிஸ்தான் எல்லாம் போய் அவங்களுடைய மதத்தை வந்து பரப்பு செய்யிருக்காங்கன்னா கனிஷ்கருடைய ஆட்சியின் காலத்தின் போது வந்து போயிருக்காங்க. கான் அப்துல் காபர் கான் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். எந்த மாகாணம்னா பலுசிஸ்தான் மாகாணம். இவரை வந்து எல்லை காந்தி அப்படின்னுட்டும் அழைப்பாங்க. இந்தியா வந்து எந்த நாட்டோடு வந்து சல்மா அணையை கட்டியிருக்காங்க? சல்மா அணையை எந்த நாட்டில் கட்டியிருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தான் நாட்டில் வந்து கட்டியிருக்காங்க. எந்த மாகாணம்னா ஹீரட் மாகாணம். இந்தியா வந்து தன்னுடைய விளையாட்டு திறமையை பறைசாற்றும் விதமாக காந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை எங்கு கட்டியிருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தானில் வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். காந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை வந்து எங்கு கட்டியிருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஸோ இந்த கிரிக்கெட் மைதானத்தை திறக்க சல்மான் கான் போனார், அவரை வந்து கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து சல்மான் அணை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான். ஸோ இந்த காந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை திறப்பு விழாக்கும் சல்மான் கானை கூப்பிட்டாங்க. அப்போ சல்மான் கான் அண்ணாவே ஆப்கானிஸ்தான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவும் வங்காளதேசமும், நம்ம இந்திய நாடு வந்து எந்த நாடோட அதிக நில எல்லையை வந்து பகிர்ந்திருக்கு அப்படின்னா வங்காளதேசம். அது எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 4096.7. வங்காளதேசத்தினுடைய சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு எந்த நாடுன்னா இந்தியா. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அகர்தலாவில் இருந்து அகவுராவுக்கு, வங்காளதேசத்தில் இருக்கக்கூடிய அகவுராவுக்கு இடையே ரயில் போக்குவரத்து இணைப்பதற்கான முன்மொழிவை வந்து செயல்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. டாக்கா வந்து எந்த நாட்டினுடைய தலைநகர்னா வங்காளதேசத்தினுடைய தலைநகர். அகர்தலா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தின் தலைநகர்னா திரிபுராவின் தலைநகர். கொல்கத்தாவில் இருந்து அகர்தலா திரிபுராவின் தலைநகரமான அகர்தலாவிற்கு எந்த வழியாக செல்வதற்கான சாலை வழியினை வந்து ஏற்படுத்த ஒப்பந்தத்தை வந்து வங்காளதேசம் அனுமதி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா BBIN-MBA, டாக்கா வழியாக செல்வதற்கான சாலை வழியினை BBIN-MBA என்ற ஒப்பந்தத்தின் கீழே வங்காளதேசம் வந்து அனுமதி வந்து கொடுத்திருக்காங்க. இந்தியா வந்து வங்காளதேசத்தோடு எந்த ஆண்டு வந்து கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள ஒப்பந்தம் வந்து கையெழுத்தானதுன்னு பார்த்தீங்கன்னா 1977. ஸோ 47 நம்மளுக்கு 1947 சுதந்திரம் கிடைச்சது. கரெக்டாக 30 வருஷம் கழிச்சு 77 வந்து பார்த்தீங்கன்னா கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள வங்காளதேசத்தோட நம்ம வந்து கையெழுத்து இட்டிருக்கோம். இதை எப்படி, இந்த கையெழுத்தான ஒப்பந்தம் எப்படி அழைக்கிறாங்கன்னா பராக்கா ஒப்பந்தம். பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பராக்கா ஒப்பந்தம். இந்தியாவும் வங்காளதேசத்துக்கும் பொதுவாக இருக்கிற நதிகள் எத்தனைன்னா 54. பொதுவாக இருக்கிற நதிகள் எத்தனைன்னா 54. 24 மணி நேரம்ன்ற மாதிரி இரண்டு நாடுகளுக்கும் பொதுவாக 54 நதிகள் வந்து இருக்கு. இந்தியா வந்து எந்த திட்டத்தின் கீழே வந்து வங்காளதேசத்திற்கு வந்து பில்டிங் கட்ட, மருத்துவமனை அமைக்கலாம் உதவி புரியுதுன்னா வங்காளதேசத்திற்கான உதவி என்ற பெயரில் வந்து அவங்களுக்கு உதவி புரிஞ்சுட்டு வர்றாங்க. ஆய்வுக்கூடங்கள், மருந்தகங்கள் எல்லாம் கட்ட. ஸோ இது வந்து இந்த மேப் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க.
மேற்கு வங்காளம் இருக்குது. மேற்கு வங்காளம் ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா வங்காளதேசம் நாடு இருக்குது. வங்காளதேசம் நெக்ஸ்ட் வந்து வங்காளதேச ஒட்டி மேகாலயா இருக்குது. அசாம் மாநிலம் இருக்குது. அதனுடைய நில எல்லையை வந்து பகிர்ந்துக்குது வங்காளதேசத்தோடு. திரிபுராக்கு இந்த பக்கம் மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து, மேலே வந்து அருணாச்சல பிரதேசம், இந்த பக்கம் மியான்மார், அந்த ஒயிட்டாக வந்து கொடுத்துருக்கிறது மியான்மார் வந்து இருக்குது. மட்டும் பார்ப்போம். ஸோ இந்திய பண்பாட்டு உறவுகளுக்கான குழுவின் மூலம் வங்காளதேச மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் வந்து உதவித்தொகை யார் வழங்குறாங்கன்னா இந்தியா வந்து வழங்குது. டாக்கா பல்கலைக்கழகத்தில் வந்து தாகூர் இருக்கையை ஏற்படுத்த வழிவகை செஞ்சது யாருன்னா இந்திய பண்பாட்டு உறவுகளுக்கான குழு. இந்தியா வங்காளதேசத்துக்கு இடையே நட்புறவு குழாய் வந்து எத்தனை கிலோமீட்டர் நீளத்துக்கு அமைச்சிருக்காங்கன்னா 130 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து அமைச்சிருக்காங்க. எந்த இடத்திலிருந்து எந்த இடம்னா மேற்கு வங்காளத்தில் இருக்கிற சிலிகுரியில இருந்து வங்காளத்தில் இருக்கிற பர்பதியூர் வரைக்கும் வந்து அமைச்சிருக்காங்க. டீன்பிகான்ற இடத்த வந்து வங்காளதேசத்திற்கு இந்தியா வந்து எப்போ குத்தகைக்கு விடப்பட்டதுன்னா 2011 வந்து விட்டிருக்காங்க. பூட்டான் வந்து எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு முடியாட்சி நாடு. இதை எப்படி வந்து குறிப்பிடுறாங்கன்னா இடிமின்னல் நிலம் என்று இடிமின்னல் நிலம் அப்படின்ட்டு அறியப்படுது இந்த நாடு. பூட்டான்ன்றது உலகில் இருக்கிற ஏழ்மையான நாடுகளில் இந்த நாடும் ஒன்று. இந்தியாவும் பூட்டானுக்கும் இடையே ராஜதந்திர உறவுகள் எப்போத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1968. பாரத் முதல் பூட்டான் வரை என்றது எந்த நாடுகளுக்கு இடையேன்னா இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இடையே இருக்கிற இருதரப்பு வணிக உறவினை வந்து அறிவிக்கிறது. B2B என்றது எதை வந்து அறிவிக்கிறதுன்னா இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இருக்கிற வணிக உறவை வந்து இது தெளிவுபடுத்துது. இதை B2B அப்படின்னு சொல்லுவோம். பாரத் முதல் பூட்டான். பூட்டான்ல ஒரு டிஜிட்டல் நூலகம் அமைத்தது எந்த நாடு உதவி செஞ்சதுன்னா இந்தியா. ஸோ இந்தியா வந்து எந்த கல்வி உதவித்தொகை எந்த ஒரு திட்டத்தின் கீழே வந்து பூட்டானுக்கு வந்து கல்வி உதவித்தொகை பண்ணுதுன்னா நேரு வாங்சுங் என்ற பேரில் வந்து கல்வி உதவித்தொகை வந்து பூட்டான் நாட்டினருக்கு வந்து இந்தியா செஞ்சுட்டு வருது. இந்தியா வந்து 3 நீர் மின்சக்தி திட்டங்களை வந்து எந்த நாட்டில் அமைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து அமைச்சது. இந்த 3 நீர் மின்சக்தி எதுன்னா சுக்கா, குறிச்சி, தலா. யார் வந்து புத்த துறவி இந்தியாவிலிருந்து பூட்டானுக்கு போய் புத்த சமயத்தை வந்து பரப்பினாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரு பத்மசம்பவா. சாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இந்தியாவிற்கான தகுதி என்னன்னா பார்வையாளர் தகுதி. அது துவங்கி வைக்கப்பட்டது யாருன்னா சீனாவில் வந்து இருக்குது சாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு. ஸோ அந்த கூட்டமைப்பில் இந்தியாவினுடைய தகுதி பார்த்தீங்கன்னா பார்வையாளர். அதே போன்று சார்க் அமைப்பில் வந்து சீனாவுடைய தகுதி பார்த்தீங்கன்னா பார்வையாளர் தகுதி வந்து இருக்கு. சீனாவும் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா இரு நாடுகளுமே அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி படிக்கிறதுக்காக 25 மாணவர்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க. இந்தியா, சீனா, பூட்டானினுடைய கிழக்கு பகுதிகளுக்கு இடையான எல்லைக்கோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மக்மாகான் எல்லைக்கோடு. இது எப்போ வந்து ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1914 வந்து பிரிட்டிஷ் இந்தியா, திபெத் மற்றும் சீனா இந்த நாடுகள் கூட்டத்தில் வந்து தீர்மானிக்கிறாங்க. ஏன் அதுக்கு மக்மாகான் எல்லைக்கோடு வந்ததுன்னா இந்த கூட்டத்தில் வந்து பிரிட்டிஷ் இந்தியா சார்பில் கலந்துக்கிட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா ஆர்தர் ஹென்றி மக்மாகான். அதனால அந்த அவருடைய பேரே வந்து அந்த எல்லைக்கு வந்துட்டு. அடுத்து ரீகேப் பார்த்துட்டு இதோட வந்து இதை வந்து முடிச்சுப்போம். இந்தியாவும் மாலத்தீவு வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலில் அமைஞ்சிருக்கு. லட்சத்தீவுக்கு தெற்கில் வந்து இருக்கு. இந்தியா வந்து எந்த நாட்டோடு 2வது மிக நீளமான எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுதுன்னா மியான்மார். மியான்மார்ன்ட்டு எப்போத்துலேருந்து அந்த நாட்டை அழைக்கிறாங்கன்னா 1989 அழைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி அழைச்சாங்க அப்படின்னா பர்மா. மியான்மாரோட எந்தெந்த இந்திய மாநிலங்கள் வந்து எல்லையை பகிர்ந்திருக்குன்னா அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். இந்தியா வந்து தென்கிழக்கு ஆசியாவுக்குள் செல்றதுக்கு நுழைவு வாயிலாக எந்த நாடு இருக்குன்னா மியான்மார் வந்து இருக்கு.
கொல்கத்தாவில் இருந்து மியான்மரில் உள்ள சிட்னேவிற்கு இணைப்பதற்காக என்ன திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம். இதை வந்து சாலை நதி துறைமுக சரக்கு போக்குவரத்து திட்டம் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்திய நாட்டினுடைய எரிபொருள் தேவைகளையும் எரிபொருள் தேவைகளான பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு ஆகியவற்றில் முக்கிய பங்குதாரராக யார் இருக்காங்க அப்படின்னா மியான்மர் வந்து இருக்குது. எந்தெந்த இந்திய நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா மியான்மரின் எரிசக்தி துறையில் முதலீடு செஞ்சுருக்காங்கன்னா எஸ்ஆர், கெயில், ஓஎன்ஜிசி, விதேஷ் லிமிடெட் வந்து முதலீடு வந்து செஞ்சுருக்காங்க. இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையிலே வந்து இயற்கையாக அமைந்த ஒரு இடைப்படு நாடு எதுன்னா நேபாளம். நேபாளம் வந்து எந்தெந்த இந்திய மாநிலங்களோட எல்லையை பகிர்ந்திருக்குன்னா 5 மாநிலங்களோட வந்து எல்லையை பகிர்ந்திருக்கு. அது என்னென்ன மாநிலங்கள்னா சிக்கிம், மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட். இந்தியாவையும் காத்மண்டுவையும் இணைப்பதற்காக எத்தனை கிலோமீட்டர் நீளமுள்ள மகேந்திரராஜ் மார்க் என்னும் இணைப்பை வந்து இந்தியா கட்டியிருக்குன்னா 2004 கிலோமீட்டர் நீளமுள்ள மகேந்திரராஜ் மார்க் என்னும் இணைப்பு. ஸோ மகேந்திரராஜ் மார்க்னா நேபாளம். ஸோ இங்கே வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சாரதாவை நேற்று பார்த்தேன், ஆற்றங்கரையில் பார்த்தேன், மகேந்திரராஜை நேற்று பார்த்தேன். 18 வருஷமாக நிறுத்தி வைக்கல, 18 வருஷமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. நேற்றுன்றது நேபாளம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மகேந்திரராஜ் மார்க் என்னும் இணைப்பு வந்து எந்த நாட்டில் வந்து இந்தியா ஏற்படுத்தியதுன்னா நேபாளம். எத்தனை கிலோமீட்டர்னா 2004 கிலோமீட்டர். நேபாளத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரியம் மிக்க மையங்கள், புனித தலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பசுபதி, ஜனக்பூர். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து வாரணாசி மற்றும் நாங்குதாம்சன்ற பத்ரிநாத், பூரி, துவாரிகை மற்றும் ராமேஸ்வரம் ஆகிய இடங்களில் முக்கியமான தலங்கள் வந்து இருக்குது. இந்திய அரசியலமைப்பில் வந்து நேபாள மொழியை வந்து 8வது அட்டவணையில் வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ இந்தியா வந்து எந்த நாட்டில் வந்து சாரதா ஆற்றின் குறுக்கே ஒரு கூட்டு மின்சக்தி திட்டத்தை வந்து கட்டிட்டு வருதுன்னா நேபாளம். இந்தியா மற்றும் நேபாள அரசுக்கு இடையான இரட்டை நகரங்கள் என்னென்னா காத்மண்டு, வாரணாசி, லும்பினி, புத்தகயா, ஜனக்பூர், அயோத்தி. இந்த 3 சகோதரி நகர் ஒப்பந்தங்களில் வந்து கையெழுத்து இட்டிருக்காங்க. ஓகேங்க, இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. பார்ட் 2 வீடியோ வந்து நாளைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.